ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீபி தீபா ஸோ vlogs. இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ளைட்டில் போக போகிறோம். ஸோ அந்த ஃப்ளைட்டில் போக போகிறதுக்கு மெட்ரோவில் ஏறி நம்ம இங்கேருந்து மெட்ரோவில் ஏறி மெட்ரோவிலேருந்து நம்ம வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஸோ அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்த உடனே நம்மளுக்கு என்னாச்சு? பசிச்சுது. எஸ். ஸோ அதனால் ஃபுல்லாக போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு திருப்பியும் ரிட்டன் டு பேக் டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் 2 பொண்ணுங்க முன்னாடி இருந்தாங்க. சரி, அப்படியே அவங்கள கடந்து நம்மளோட பார்க்கிங் ஏரியாவுக்கு பார்த்தா இங்கே எலிவேட்ரு புதுசாக இருக்குது, என்னடா அது அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரியும் 1990 அது போட்டாங்கட்டு. ஸோ அதை கடந்து அப்படியே நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். மேடம் நடந்து போகிறத நான் வீடியோ எடுத்தேன், நான் நடந்து போகிறது யாரும் வீடியோ எடுக்கலை. ஸோ ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவாக இருந்த அவங்களோட மேனேஜர்ஸ் எல்லாமே இங்கே உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. பட் அவங்களோட மூஞ்சி அவங்க காட்டல. நான் எடிட்டில் எடுக்க சொன்னேன், எடுக்கலை. பட் இருந்தாலுமே உள்ளே போயிட்டோம். உள்ளே வந்து லைக் சரி, இப்போ நான் நடந்து போகிறது வீடியோ எடுக்கலான்ட்டு அவங்க எடுக்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு ஒரு கேட் வாக் நடந்துட்டு ஸோ அப்படியே டிக்கெட்டை காட்டிட்டு ஸோ ஃபார்மாலிட்டி எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கோம். ஃப்ளைட்டை கண்ணில் காட்டல, பட் இருந்தாலும் இன்னும் உள்ளே போகணும் அப்படின்ட்டு ஸோ செக்கிங் எல்லாம் தாண்டி ஸோ எங்களோட லக்கேஜோட இதெல்லாமே செக் பண்ணாங்க அங்கே இருக்கிற ஹேனரபிள் ஆர் பிஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அதிகாரிகள். ஸோ எங்களை பிக்கப் பண்ண வந்து ஏர்போர்ட்லேருந்து இண்டிகோவோட பஸ் வந்துருச்சு. ஸோ பஸ் வந்ததுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி அப்படியே போனாங்க. அதில் எனக்கு ஒரு சின்ன கிளிப் என்னோடய மூஞ்சி காட்ட சொல்லி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் மூஞ்சியும் காட்டினாங்க. ஸோ அப்படியே எங்களோட ஆஃபீஸ் மட்டும் காட்டிட்டு ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் நானும் ஃப்ளைட்டை பார்க்குறேன். லைக் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தது உண்டு, பட் ரொம்ப பக்கத்தில் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த சுரணை போட்டு பாட்டு போகணுன்னு ஆசை. பட் அது நான் இப்போ போடல. ஃப்ளைட்டில் பறக்கும்போது உங்களுக்கு அந்த வியூலாம் தெரியும், அப்போ நான் உங்களுக்கு அந்த பாட்டு போட்டு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ சின்ன குழந்த மாதிரி விளையாடிட்டு அப்படியே போர்டிங் ஆகிட்டு ஸோ போர்டிங்குள்ளே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு க்யூட்டான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஸோ என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். லைக் 1 மினிட் வெயிட் ப்ளீஸ். லைக் இவங்க போகும்போது லைக் ஹாய் அப்படிலாம் காட்டிட்டு ஒரு கேவலமாக போனாங்க. பட் அங்கே போய் பார்த்தா அந்த ஏர் ஹோஸ்டர் வந்து அவங்கள காட்டினதும் இல்லாமல் அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை உள்ளே அனுப்பிட்டாங்க. சரி, ஓகே, கிடைச்ச வீடியோ வரைக்கும் போதும். உட்காந்ததுக்கப்புறம் ஏர் ஹோஸ்டர் அக்கா வந்தாங்க. அக்கா வந்துட்டு எப்படி சீட் பெல்ட் போடணும், இது மாதிரி நீங்கள் வந்து வாந்தி வந்தால் வந்து பேக் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிசிஷன் கொடுத்தாங்க. லைக் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஃப்ளைட் டேக் ஓவர் ஆக ஆரம்பிச்சிது. லைக் ஃப்ளைட் டேக் ஓவர் ஆக ஆரம்பிச்சிது. சூப்பராக இருந்துச்சு வியூ. ஸோ அது நீங்களும் பாருங்கள். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே அப்படியே பாட்டை கேட்டுகிட்டே மோடி சிட்டி ஊருக்கு வந்து லேண்ட் ஆனோம். லைக் லேண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து அந்த லேண்டிங்கெல்லாம் படம் பிடிச்சிட்டு ஸோ அப்படியே வந்து இண்டிகோவில் வெளியே வந்தோம். ஸோ வெளியே வரும்போது என்னோடய பிக்சரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே ஏர்போர்ட்டை ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு லைக் அங்கேருந்து நம்மளுக்கு பிக் பண்ண வந்து பஸ்ஸு வந்துருச்சு. ஸோ அப்படியே சென்டரில் நம்மளோட பாய்ஸ் இருந்தாங்க. அவங்களோட ஒரு சின்ன ஃபன்னாக வந்து மிஸ்டர் ஆனரபிள் நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டர் அவரோட ஊரில் வந்து பிரைம் மினிஸ்டர் அவரோட ஊரில் வந்து இறங்கி அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு லைக் அங்கேருந்து ஆஃபீஸ் வேலையாக போனோம். லைக் எங்களோட எம்டியை பார்க்க போனோம். லைக் அங்கே போயிட்டு எங்களுக்கு அங்கே ஒரு பரிதாபம் நடந்துச்சு. ஸோ அதையும் நான் என்னென்னு சொல்லலேன். ஜாலியாக எங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு லைக் அங்கேருந்து பார்த்தா இது மட்டும்தான் பண்ணோம். லைக் போனோம், சாப்பிட்டோம், நல்லா சுற்றி பார்த்தோம். அங்கேருந்து திருப்பி ஃப்ளைட்டில் வந்தோம். ஸோ அது மட்டும் தான் பண்ணோம். எம்டியை பார்க்க போனோம், பட் எம்டியை பார்க்கல. ஸோ அங்கே ஒரு பரிதாபம் நடந்துச்சு. பட் அதையும் ஃபன்னாக எடுத்துக்கிட்டு லைக் ஜாலியாக அங்கே இருந்த ஸ்நாக்ஸ் கடையிலலாம் போயிட்டு ஒரு வெறும் சாம்பிள் மட்டும் சாப்பிட்டுட்டு லைக் ஒரு ஸ்நாக்ஸும் வாங்காமல் கடைக்காரருக்கு கொஞ்சம் சிக்கன் பண்ணிவிட்டு லைக் அங்கேருந்து திருப்பி அரசல் புரசலாக ஏர்போர்ட் வந்து அங்கேருந்து நம்ம வந்து திருப்பியும் ஃப்ளைட்டோட வியூ எல்லாம் பார்த்துட்டு போர்டிங் பண்ணுறதுக்கான இடத்துக்கும் போனோம். போயிட்டு ஒரு மாதிரி ட்ரிப் முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அவர் கூப்பிட்டாரு, பார்க்கல, பட் நம்மளோட வேலை முடிஞ்சிச்சின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே உங்களுக்கு நைட் வியூவோட அழகாக காட்டுறேன். சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃப்ளைட்டில் போனவங்க, பட் நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. லைக் அவங்களுக்காக இதை நான் உங்களுக்கு போடுறேன். லைக் ஜாலியாக நீங்கள் பாருங்கள்.
அவ்வளோதான் guys, நம்ம வந்து ரிட்டன் சென்னை லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் கிளம்பணும் அகமதாபாத். ஸோ ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் சென்னை வந்துட்டு 1 டே ட்ரிப்பாக தான் இருந்தது. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆனது. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நாங்கள் அதை ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம். ஸோ எங்களோட வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச்.